ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவு டு சூஸ் எ கரெக்ட் சால்டரிங் அயன் ஸ்டேஷன். ஸோ உங்களுக்கு என்ன அயன் ஸ்டேஷன் தேவைப்படுது, அது எப்படி நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ 5 டைப்பில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 டைப்பில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான். நம்ம எல்லாமே வந்து 100 ருபீஸ் கொடுத்தோங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே எதுவும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம டோட்டலாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஒரே ஒரு பிட் மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் அயன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஐசி சால்வ் பண்ணுறோம்னா ரொம்ப மைன்யூட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றி இந்த சால்வ் பண்ணிக்கலாம். பிசிபியோட சைஸு பேடெல்லாம் வந்து பெரிய சைஸில் இருக்குன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னுடைய சால்வரிங்கில் வந்து நான் அடுத்த ஸ்டெப்பு போகிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இது எத்தனை வாட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் இஎஸ்டி, 60 வாட் இஎஸ்டினா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டியூன் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 908 தான் இதனுடைய நேம் இதுன்னு. ஸோ இந்த சால்டரிங் அயனும் நம்ம சால்டர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 450. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சால்டரிங் அயன் தான். ஸோ இந்த சால்டரிங் அயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனோட வரும். நீங்கள் 24 ஹவர்ஸ் இதுன்னு இந்த அயன் ஸ்டேஷனில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. த்ரூவல் காம்பவுண்ட் மட்டும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சால்டரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சால்டன் 936. இதுதான் இந்த சால்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா. இதுலேயும் நம்ம பார்த்த மாதிரி ப்ரோப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இஎஸ்டி சேஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் ஸ்டேஷன். உங்களுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 5 பிட்டு அப்புறம் சால்டரிங் ஸ்டாண்டுன்னு எல்லாமே கொடுத்துருவாங்க. இது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுவும் சேமஸ் அதே போல தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய சால்டரிங் அயன் ஸ்டேஷன். இந்த சால்டரிங் அயன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளோயரோட வந்து எல்லாமே வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா சால்டன் 878D. இதனுடைய வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஃபுல்லாக அப்லோடு பண்ணியிருக்கேன். இருந்தாலே உங்களுக்கு ஒன்ஸ் காட்டுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இதனுடைய ஃபுல் லிங்க் வந்து கொடுத்துறேன். நம்மளுக்கு டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்யூரேட் வேல்யூவோட உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களுக்கு 2 டிஸ்பிளே வந்து இருக்கும். இது யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ப்ளோயர் வந்து கொஞ்சம் மாற்றி மிஸ்டேக் எதனா பண்ணிட்டீங்கனாலும் ப்ளோயரால் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜுரி ஏற்படுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சால்டரிங் அயன் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதேமாரி தான் வித் ப்ளோயரோட வரும். உங்களுக்கு ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளோயர் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து வந்துடும். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 13K வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐசியெல்லாம் வந்து உங்களால் சால்டரிங் அயன் ஸ்டேஷனை வச்சு உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் சால்டர் பண்ணிடலாம், பட் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு நிறைய லெட் வந்து லாஸ் ஆகும். அப்புறம் தான் உங்களால் சால்டர் பண்ண முடியும். அதுக்கெலாம் இந்த மாதிரி ப்ளோயரை வச்சு நம்ம வந்து ஈஸியாக சால்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஸ்டென்சில் போட்டு பண்ணுற எல்லா காம்பவுண்ட் வந்து ப்ளோயரை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்டர் பண்ணிக்கலாம் அண்டு டீசால்டரும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்காக அந்த ஐசி வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த ப்ளோயர் வந்து யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளோயர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் இந்த சைட் டியூன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் அயனுடைய டெம்பரேச்சர், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளோயருடைய டெம்பரேச்சர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோயருடைய ஏருடைய கண்ட்ரோல் தான் வந்து குறியுது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணக்குள்ள கரெக்டாக வந்து ஹோல்டு பண்ணிக்காங்க. ஸோ நம்ம என்ன காட்டின மாதிரியே டியூசர் இருந்துன்னு வச்சுக்காங்க. டியூசர் எதுக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில். பிக் அண்ட் பிளேஸ் பண்ணுறதுக்கும் காம்பவுண்டை ஹோல்டு பண்ணுறதுக்கும் காம்பவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம டியூசர் வந்து மோஸ்ட்லி இது நிறைய யூஸ் பண்ணுவோம். எஸ்எம்டி டைப்பில் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐசி சீக்கிரம் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் ரிமூவ் பண்ணதே மறுபடியும் ப்ளோயர் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சால்வும் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் யாருனா படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை யாருனா எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸோ வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து தரேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணால் வந்து கற்றுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல என்னுடைய ப்ளோயரை வச்சதுன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிக்குது. குறைஞ்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி 100 வந்துட்டு கடைசியாக வந்து ஆஃப் ஆயிரும்.
மேக்னெட்டுடைய ரீட் சுவிட்ச் தான் இந்த மாதிரி எனக்கு பண்ணுது. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.